ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। श्रुति स्मृति पुराणोक्त धर्ममार्गरतं गुरुं भक्तानां हितवक्तारं नमस्ये चित्तशुद्धये। ஒவ்வொரு மனிதனும் சுகமாக வாழ வேண்டும், அமைதியுடன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த சுகத்தையும் அமைதியையும் நிலையான செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது ஆன்மீகம். ஆன்மீகமானது மனிதன் இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ்வதற்கு பல வழிகளை மனிதனுக்கு தெரிவிக்கிறது. ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி அதன் மூலம் நல்லவனாக மாற வேண்டும் என்று ஆன்மீகம் விரும்புகிறது. நம்முடைய ஆன்மீகமானது விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, சமுதாய சிந்தனையையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. விஞ்ஞானமும் சமுதாய சிந்தனையும் சேரும்பொழுது பலருக்கும் பலன் கிடைக்கிறது. சமுதாய சிந்தனை என்றால் நான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல், நான் எப்படி நன்றாக இருக்கிறேனோ அதே போன்று அதை விடவும் பிறரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது சமுதாய சிந்தனை. விஞ்ஞானம் என்பது ஒரு கருத்தை, அந்த கருத்தை பற்றி எழக்கூடிய கேள்விகளையும் ஆராய்ந்து அதற்கு பதிலையும் தெரிவிப்பது விஞ்ஞானம். ஆராய்ந்து பார்ப்பது விஞ்ஞானம். நம்முடைய தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சை போன்ற சாஸ்திரங்கள் ஆராய்ச்சி செய்து வேதங்களுடைய அர்த்தம் அத்வைதம்தான் என்று நமக்கு தெரிவிக்கின்றன. உபதேசம் செய்வது என்பது ஒன்று, படிப்பவர்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை தர்க்க ரீதியாக ஆராய்ந்து அதற்கு விளக்கம் அளிப்பது என்பது விஞ்ஞானம். அந்த விஞ்ஞான ரீதியிலே நம்முடைய சாஸ்திரங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த சாஸ்திரங்களுடைய உதவியோடு அத்வைதம் என்பது ஆதிசங்கருடைய பகவத்பாதர்களுடைய காலத்திலே பிரச்சாரம் செய்யப்பட்டது. பகவத்பாதர்கள் ஞான மார்க்கத்தை மாத்திரம் நமக்கு தெரிவிக்கவில்லை, பக்தி மார்க்கத்தையும் கர்ம மார்க்கத்தையும் சேர்த்து பக்தி ஞான கர்ம மார்க்கமாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பக்குவ நிலை என்பது மனிதனுக்கு மனிதன் மாறுபடலாம். சிலருக்கு உடனே ஞானம் வரலாம், சிலருக்கு பல காலம் பிடிக்கலாம், சிலருக்கு சில வழிகளிலே முயற்சி செய்யும் போது ஞானம் வரலாம். அனைவருக்கும் ஞானம் கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் ஞானத்திற்கு அடிப்படையான சித்த சுத்தி கிடைக்க வேண்டும். அதற்கான சாத்வீகமான மனோநிலை அனைவருக்கும் அமைய வேண்டும் என்பதற்காக ஆதிசங்கர பகவத்பாதர்கள் தன்னுடைய ஆயுட்காலத்திற்குள்ளாக 32 வயதிற்குள்ளாக பல பணிகளை செய்து, ஸ்தோத்திரங்களை எழுதி, பாஷ்யங்களை எழுதி, பாத யாத்திரை செய்து, பல க்ஷேத்திரங்களிலே விசேஷமான பல யந்திரங்களை ஸ்தாபிதம் செய்து, இப்படி பக்தி மார்க்கத்திலேயும் கர்ம மார்க்கத்திலேயும் ஞான மார்க்கத்திலேயும் பல பணிகளை செய்து ஜனங்கள் அனைவரையும்
ஒற்றுமையாக இருக்கும்படியாகவும் நல்ல சிந்தனையிலே அவர்களுடைய மனது நிலைத்து இருக்கும்படியாகவும் செய்திருக்கிறார்கள். அந்த அத்வைத கருத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கும் உலகத்திலே அமைதி ஏற்படுகிறது. இந்த அத்வைத்தம் என்பது வெளிநாடுகளிலேயும் இன்றைக்கும் சிறப்பாக போற்றப்படுகிறது. அந்த அத்வைத்தம் என்கிற ஒரு தத்துவமானது நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலே ஒவ்வொரு நிலையிலேயும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பாண்டுரங்காஷ்டகம் என்று இருக்கிறது. பண்டர்பூரில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கரை பற்றிய ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்திலே சொல்லும் பொழுது பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் என்று ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார். அனைத்திலேயும் இந்த பரமாத்மாவை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை, அந்த உயர்ந்த ஒரு பரந்த மனப்பான்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார் ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கர பகவத்பாதர்களுடைய அவதாரத்தின் மூலமாகத்தான் நம்முடைய நாட்டிலே ஒற்றுமை என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்தது, அது பலப்படுத்தப்பட்டது ஆதிசங்கர பகவத்பாதருடைய காலத்திலே. அந்த ஒரு ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய அத்வைதம், துவேஷத்தையும் மத மாத்சரியங்களையும் போக்கக்கூடிய ஒரு அத்வைதம், அகங்காரத்தை நிர்மூலமாக அழிக்கக்கூடிய அத்வைதம், பெரியவர்கள் சின்னவர்கள் என்று பார்க்காமல் ஈஸ்வர பக்தியோடு அனைவரிடத்திலேயும் ஒரு கருணையை, ஒரு தயையை காட்டக்கூடிய ஒரு அத்வைதம். இந்த ஒரு உயர்ந்த அத்வைதம் என்பது அனைவருக்கும் நல்லதை அளிக்கக்கூடியது. அவரவர்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் துவேஷமில்லாமல் ஒற்றுமையாகவும் பிரியத்துடனும் ஈஸ்வர பக்தியுடனும் அவரவர்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கக்கூடியது அத்வைதம். அந்த ஒரு அத்வைத தத்துவத்தை சென்ற நூற்றாண்டிலே நம்முடைய மக்களிடையே, வெளிநாட்டு மக்களிடத்திலேயும் சரி, படித்தவர்கள் மத்தியிலே, படிக்காதவர்கள் மத்தியிலே, சமுதாயத்தினுடைய அனைத்து நிலைகளிலே இருக்கக்கூடிய மக்களுடைய மனதிலே ஆன்மீகத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை, ஆன்மீகத்தை பற்றிய ஒரு ஆர்வம், ஆன்மீகத்தை பற்றிய ஒரு அறிவு ஆகிய நம்பிக்கை, அறிவு, ஆர்வம் ஆகிய அனைத்தையும் நமக்கு அளித்து நம்மையெல்லாம் பாக்கியசாலிகளாக, அதிர்ஷ்டம் பெற்றவர்களாக, நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஓரளவுக்கு நாம் திருப்திப்படும்படியாக நாமெல்லாம் நினைக்கும் விதத்திலே நமக்கு ஆன்மீகத்தை அளித்தவர்கள் மகாபெரியவர்கள். அவர்களுடைய 100 ஆண்டு கால வாழ்க்கையிலே தேசத்திலே, உலகத்திலே பல நிகழ்வுகள் நடந்த பொழுதும் ஆன்மீகத்தை பற்றி ஒரு நம்பிக்கை அவர்கள் மக்களுக்கு அளித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஆராதனை விழா காஞ்சிபுரத்திலே ஆங்கில ஜனவரி 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வெளிநாட்டிலே வாழக்கூடிய நீங்கள் அனைவரும் சேர்ந்து அவ்வப்பொழுது அனுஷ நட்சத்திரத்தின் போதும் பிற நாட்களிலேயும் பாத பூஜை, பாராயணங்கள், இன்னும் பல சத்காரியங்களை நீங்கள் எல்லோரும் செய்ய கேட்டு சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுதும் ஆராதனை உற்சவம் நடைபெறுவதாக கேள்விப்பட்டு சந்தோஷமடைகிறோம். தொடர்ந்து நீங்கள் அனைவரும்
நம்முடைய உயர்ந்த ஆன்மீகத்தை, கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் யதாசக்தி கடைபிடித்து, தியானத்தின் மூலமாக கடைபிடிக்கலாம், நமஸ்காரத்தின் மூலமாக கடைபிடிக்கலாம், தினமும் அனுஷ்டானம் செய்வதன் மூலமாக கடைபிடிக்கலாம். இப்படி எந்த விதத்திலே எல்லாம் செய்ய முடியுமோ செய்து, யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு ஞான தீபமானது தொடர்ந்து வருவதற்கு பெரியவர்களை பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, நாராயண.